ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு நகை கடையில் நடக்கிற விஷயத்தை தான் பார்க்குறோம். தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியும். இங்கே நகை வாங்குறதுக்காக வந்தவர் கையில் ஒரு பாட்டில் ஸ்ப்ரேயோடு தான் வந்திருக்கிறாரு. யாரும் எதிர்பாராத நேரம் பார்த்து எல்லாரோட முகத்துலேயும் அந்த ஸ்ப்ரே அடிச்சு விடவும் எல்லாரும் கொஞ்சம் தடுமாறின நேரம் பார்த்து அந்த நகைப்பெட்டி அப்படியே தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி இருக்கிறாரு. ஆனால் எல்லா சம்பவமும் கேமராவில் அப்படியே பதிவானதுனால ஆளை கையோடு பிடிச்சாச்சு. அதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் அதிகாலை நேரத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுறதை இந்த அம்மா வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இது தினசரி பார்த்துட்டு வந்த ஒருத்தர் பண்ணின வேலையை தான் பார்க்குறோம். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கிறதா சொல்லி அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு பின்னாடி இன்னொரு ஆள் இருந்திருக்கிறாரு. இந்த விடியற்காலை நேரத்தில் ரோட்டில் எந்த ஆட்களும் இருக்காது. கேட்டை திறந்து போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே இன்னொரு கோலப்பொடி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. தண்ணியை தெளிச்சுட்டு வீட்டில் போய் பொடி எடுத்துட்டு வரதுக்குள்ள ஆள் எப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு பாருங்களேன். அந்த அம்மாவை பின்தொடர்ந்து போய் ஏதோ செயினை பிடிங்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மாவும் பின்னாடியே ஓடி வராங்க. ஆனால் என்னதான் ரோட்டுக்கே ஓடி போனாலும் ரோட்டில் எந்த ஆட்களும் இல்லை அவரை பிடிக்கிறதுக்காக. தினந்தோறும் ஒரே வேலையை ஒரே நேரத்தில் பண்ணிட்டு இருக்கும்போது அதை கண்காணிக்கிறதுக்கான ஆட்களும் நம்ம பக்கத்திலே தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பஸ்ல நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். பணத்தை எடுத்து பாக்கெட்ல வைக்கிறத பின்னாடி இருக்கிற 2-3 பேர் பார்க்குறாங்க. இறங்குறதுக்கான ஒரு நிறுத்தம் வருது. அதில் இறங்குறதுக்காக 2-3 பேர் எந்திரிக்கிற அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க. எல்லா சீட்டும் காலியாக தான் இருக்குது. ஏதோ கூட்டமாக இருக்கிற மாதிரி அவரை நெருக்கி கொண்டு போய் அவர்கிட்ட இருந்து அப்படியே அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தாச்சு. யாரோ பேக்கை திறக்கிறாங்க, பணத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. இங்க ஒரு பணம் எத்தனை பேர் கை மாறி எங்கெங்கெல்லாமோ போயிட்டு வருது. கடைசியில் கேட்டால் கூட கிடைக்கல. பணம் காணாம போச்சு. கொஞ்ச நேரம் வாக்குவாதம் பண்ணிட்டு அவரும் கீழே இறங்கி போயிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் யாருக்கும் தெரியாம கடையை உடைக்கிறது தான் பார்க்குறோம். ஆனால் அந்த கடையை சுற்றி நிறைய கேமரா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட இப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்களேன். ராத்திரியா யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. கடைசியில் கடையை திறக்கவும் முடியல. ஆனால் அங்கே இருக்கிற கேமரா எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரம் ஆயிட்டாங்க. எல்லாரோட முகமும் பதிவாயிட்டதுனால அதையெல்லாம் கலத்துறதுக்கே நேரம் சரியா இருந்திருக்கு. எல்லாத்தையும் கலத்தி முடிச்சுட்டு எல்லா கேமராவும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா கடைசியில் இங்கே ஒரு கேமரா இருந்திருக்கு. அதையும் கலத்துறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்து கடைசியில் பொழுதே விடிஞ்சு போச்சு பாருங்க. கடையை திறக்கலான்னு வந்தா கடைசியில் கடைக்காரர் வச்சிருந்த கேமரானால அதையே சுற்றி வர மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோல பார்க்குறது ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. டேபிள் மேலே தான் ஒரு பேக் இருக்குது. அந்த பேக் மேலே தான் குறியா இருந்து இதை எப்படியாவது தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற ஆளும் எந்திரிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பேக் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அதிகமாக பேக் எடுத்துட்டு ஆள் வெளியே போயாச்சு பாருங்களேன். சுற்றி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சரியான நேரத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கீழே பணத்தை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற இவர்கிட்ட இது உங்களோட பணமாக பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவரும் ஆர்வமாக வந்து அதை குனிஞ்சு எடுக்கிறதுக்காக போகிற நேரம் பார்த்து அவர் பாக்கெட்டில் இருக்கிற ஃபோனை கையோடு எடுத்தாச்சு. கடைசியில் பிளான் போட்டதே அந்த ஃபோனை எடுக்கிறதுக்காக தான். நினச்ச மாதிரி வேலையை முடிச்சுட்டு 2 பேருமே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயாச்சு பாருங்களேன். நம்மளை திசை திருப்புறதுக்கு எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. நம்ம தான் ரொம்ப யோசனையோடு இருக்கணும் போல. அடுத்தது இந்த வீடியோவில் கூட்டமாக நுழைஞ்சு 2 பெண்கள் பண்ணுற தில்லாலங்கடி வேலையை தான் பார்க்குறோம். கையில் ஒரு சின்ன கூட, அதில் நிறைய பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் மாத்திர மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் கூட்டமாக இருக்கிறதுனால பக்கத்தில் யார் வர்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்கிறது இல்லை. அப்படியே இருந்தாலும் நெருக்கத்தில் யாராவது தட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அப்படிதான் இங்கேயும் இந்த லேடியை நெருங்கி போய் கழுத்தில் இருக்கிற செயின் தூக்கி இந்த கூடையில் போட்டாச்சு. அப்படியே அந்த கூடையை கை மாற்றி விட்டாச்சு பாருங்களேன். இங்கே மாற்றி அங்கே மாற்றி கடைசியில் அதை எடுத்துட்டு கூட்டத்தை விட்டு வெளியவே போயிடுவாங்க போல. ஆக மொத்தத்தில் கூட்டத்தில் இருக்கிற நம்ம தான் ரொம்ப உஷாராக இருக்கணும் போலயே. தலையில் துணியும் போட்டுட்டு உள்ள நுழைஞ்சதுனால சரியாக முகத்தை கூட பார்க்க முடியாது. ஆனால் அந்த சம்பவம் முழுக்க அப்படியே கேமராவில் பதிவாயிருந்தது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இடிதடி மாதிரி இத்தனை ஆட்கள் உடம்புல நிறைய எண்ணெயெல்லாம் பூசிட்டு இந்த கதவை உடைக்கிறதுக்காக தயாராக வந்து நிற்கிறது தான் பார்க்குறோம். நம்பவே முடியாத காட்சியாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க. எப்படி உருட்டுக்கட்டையெல்லாம் தூக்கிட்டு தயாராக வந்திருக்காங்க பாருங்களேன். இதே வேலையாக சுற்றுவாங்க போல. அந்த வீட்டில் கேமரா பொறுத்து இருந்ததுனால இந்த சம்பவம் முழுக்க அப்படியே பதிவாயிருக்கு. எங்கே இந்த வீடியோவில் லிஃப்ட்டுக்குள்ளே நுழையலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த லிஃப்ட்டே க்ளோஸ் ஆகிடுச்சு. நல்ல வேலை நடுவில் சிக்கலை. அது வரைக்கும் ரொம்ப நல்லதாக போச்சு. ரொம்ப வேகமான லிஃப்ட்டாக இருக்க போல் ஆள் உள்ளே வரதுக்கு கூட அதுக்கு பொறுமை இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பைக்கில் வந்தவர் இதுலேருந்து ஒரு பாக்ஸை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அவரோட நேரம் பாருங்கள். பாக்ஸை தூக்கி வச்சு திரும்புறதுக்குள்ள ரோடெல்லாம் தண்ணியாக இருந்ததுனால வலிக்கு கீழே விழுந்து அந்த பாக்ஸும் கீழே போயிடுச்சு. அதோட விட்டுதான் அந்த பைக்கும் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சது. சரி பைக் எடுத்துட்டு அது இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. ஆக மொத்தத்தில் அவர் ஒரு யோசனையோட பாக்ஸை தூக்கிட்டு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அந்த பைக்கை அவர் எப்படியெல்லாம் காலவாரி விட்டுருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் தூங்க வைக்கிறதுக்கு படுற பாடை தான் பார்க்குறோம். இவர் எதுக்கு வீட்டில் இருக்கிற பூனையை கையில் தூக்கி வச்சு தூங்க வைக்கிறதுக்கு பார்க்குறாருன்னு தான் தெரியல. அந்த அளவுக்கு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்காங்க அந்த பூனைக்கு. கொடுத்து வச்ச பூனை தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த இடம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. திடீர்னு அந்த தரையை குலுங்குற மாதிரி தெரிஞ்சுது. குலுங்குற அடுத்த செகண்டே அவ்வளவு தண்ணி. கடைக்கு கீழே பைப்பு ஏதோ உடஞ்சிடுச்சு போல. இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த கடைக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சது. கொஞ்சமும் எதிர்பார்க்கல. கடையை மூடுறதா திறந்து வச்சிருக்கிறதா அந்த தண்ணி நிற்குமா நிற்காதா அப்படின்னு ஒரே யோசனை தான். ஆனால் கண் தட்டி திறக்கிறதுக்குள்ள தண்ணி மட்டும்
கூட்டம் எல்லா இடமும் பரவிடுச்சு. இந்த வீடியோல தெருவுக்குள்ள 2 பேர் நடந்து வரதை பார்த்ததும் இந்த 2 நாய்க்குட்டிகளும் வேகமா ஓடி இருக்கு. நாய்க்குட்டிகள் தானே அப்படின்னு 2 பேரும் ஈஸியா விரட்டி விட்டுட்டாங்க. ஆனா போன 2 நாய்க்குட்டிகளும் அதோட தாய் நாயான பெரிய நாயை கூட்டிட்டு வந்திருக்கு பாருங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே எல்லாம் 3 பேரை வந்து நின்னதும் இந்த 2 பேரும் ஓட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நல்ல மழை பெஞ்சு தண்ணி வேகமா வெள்ளம் போல ஓடிட்டு இருக்கு. அந்த வெள்ளப்பெருக்குல வீட்டுல இருந்த ஒரு டேங்கும் சேர்ந்து ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த டேங்கை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு பின்னாடியே இவரும் ஓடிட்டே இருக்கிறாரு. ஆனா தண்ணி போற வேகத்துக்கு அது இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த கண்ணாடி கதவு யாருக்கு தான் குழப்பத்தை ஏற்படுத்தல. இந்த கண்ணாடி முன்னாடி வந்தாலே வாசல் எங்க இருக்குது அப்படின்னு தேடி தான் பார்க்கணும். அதனால வேகமா ஒரு தள்ளு தளவும் அவ்வளவுதான் முழு கதவும் அப்படி கையோட வந்து விழுந்துடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இப்பதான் கதவை திறந்துட்டு உள்ள போறாரு. இவர் எப்ப உள்ள போவாரு அப்படின்னு காத்திருந்த மாதிரி அடுத்த செகண்டே எப்படி தொப்புன்னு விழுந்திருக்கு பாருங்க. நல்ல வேளை ஆளு தலைமால விழாம தப்பிச்சாரு. அது வரைக்கும் ரொம்ப நல்லதா போச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல காத்தடிக்கிற வேகத்துக்கு இந்த இடத்தை எப்படியாவது அமைதியாக்கி நிறுத்திடலான்னு பார்த்தா முடியவே இல்லை. 4 பக்கமும் இருக்கிற கூரையெல்லாம் எங்கடா கலண்டு போகலாம் அப்படின்னு தயாரா இருக்குது. இந்த 2 பேரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனாலும் காத்தோட வேகத்துக்கு முன்னாடி 10 பேர் வந்து நின்னா கூட அதை தடுக்க முடியாது போல. எங்க இந்த வீடியோல நம்ம ரொம்ப நல்ல மனசு கொண்ட ஒரு கொக்கை தான் பாக்குறோம். ஒரு கொக்குக்கு இந்த அளவுக்கு நல்ல மனசு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி கரையில இருக்கிற ஒரு மீனை தூக்கி கொண்டு தண்ணியில விடுது. நினைச்சா இதுவே சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல 4 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு கூரையில இருந்து குதிச்சு வந்த ஒரு பூனையை தான் பாக்குறோம். அந்த வேகத்துல பூனை என்னவோ வேகமா ஓடிடுச்சு. ஒரு செகண்ட்ல இந்த 4 பேர் தான் கொஞ்சம் மிரண்டு போனாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல கேப்ல கெடா வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போல. இந்த கேக்கு பக்கத்துல வரவிடாம இந்த டாக் பிடிக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணாங்க. ஆனா அது பாருங்க ஒரு செகண்ட்ல கிடைச்ச சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அப்படியே கேக்கு டேஸ்ட் பண்ணிடுச்சு. எப்படியோ நினைச்ச மாதிரி அதோட வேலை முடிஞ்சது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற லேடி கேமராவை ஆன் பண்ணிட்டு மெதுவா முன்னாடி வந்து அழகா ஸ்டைலா ஹேர் எல்லாம் இழுத்து விடுறாங்க. பின்னாடி வந்து அந்த மாடுக்கு சேட்டையை பாருங்க. இதுக்கு முடியல ஆனாலும் முடிய அது விரிச்சு விடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல குத்து சண்டைக்கு ரெடியா இருக்கிற 2 கரடிகளை தான் பாக்குறோம். பாக்குறதுக்கே நம்ப முடியல. 4 காலில் நடக்க வேண்டிய கரடி ஏதோ மனுஷங்க மாதிரி 2 காலில் தயாரா நிக்குது. கரடி கொஞ்சம் முயற்சி பண்ணுச்சுன்னா மனுஷங்க மாதிரி 2 காலையும் சூப்பரா நடக்குமா. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பால்கனில நின்று விளையாடிட்டு இருந்த இந்த டாக் ஒரு செகண்ட்ல 2 கால நழுவி கீழே விழுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. நல்ல வேளை இதோட சத்தத்தை கேட்டு உள்ள இருந்து வேகமா ஓடி வந்தாங்க. அந்த வேகத்துல அதை பத்திரமா தூக்கிட்டு போறதை தான் பாக்குறோம். தெரியாதனமா இந்த பக்கம் வந்துட்டுமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். கொஞ்சம் ஓரமா படுத்து உருண்டதுல இவ்வளவு ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல போலியான இந்த பொம்மை விலங்குகளை பார்த்து எல்லாம் தெரிச்சு ஓடுறது தான் பாக்குறோம். இங்க ஒரு டாகோட நிலைமையை பாருங்க. இந்த பொம்மையை பார்த்தது அவ்வளவுதான் விட்டா போதுன்னு ஓடி இருக்கு. இங்க இந்த நாய் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தது. திடீர்னு புலி பொம்மையை அது பக்கத்துல கொண்டு வச்சிருக்காங்க. புலியை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த தூக்க கலக்கத்துல கூட அவ்வளவு வேகமா ஓடி இருக்கு. இங்க இந்த டாகுக்கு பக்கத்துல ஒரு டைனோசரையும் கொண்டு வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள புதுசா ஒரு ஆள் வந்தாலே மிரண்டு பார்க்கும். இந்த பொம்மைக்கார பாருங்க திடீர்னு சிறகு விரிச்சதும் அவ்வளவுதான் இந்த நாய் ஓட்டம் எடுத்து ஓடி இருக்கு. ரோட்ல டைனோசர் பொம்மையை கொண்டு வச்சதும் நிலைமையை பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த பறவையோட செயல் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அதோட வாயில ஒரு குட்டி பாம்பையே வச்சிருக்கு. இது வெளியே விட்டு அவ்வளவுதான் நினைச்சு ஒரேடியா விழுங்கிடுச்சு பாருங்க. ரொம்ப யோசனையான பறவையா இருக்கும் போலயே.